Hi trading friends, welcome to Trend Trading Analysis. So இது நம்மளோட ஈவினிங் அனாலிசிஸ். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி சில்வர் அண்ட் கோல்டு குரூட் பிட்காயின். ஸோ இதை பற்றியான ஒரு ட்ரேடிங் லெவலில் தான் இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி நேற்று நம்ம வந்து இதோடைய அனாலிசிஸ் பார்த்துருந்தோம், ப்ரைஸ் ஆக்ஷனோடைய அனாலிசிஸ் பார்த்துருந்தோம். ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா நேற்று 560க்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் கொடுத்து மூவ் ஆச்சுன்னா நம்ம 25,660 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். பட் ஆனால் இன்றைக்கி என்ன நடந்திருந்தது மார்னிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஓப்பனிங் நல்ல ஒரு கேப் அப்பாக தான் இருந்தது. ஸோ ஆனால் கண்டினியூ அது மூவ்மெண்ட் கொடுக்காம மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ரீடெஸ்ட்டில் திரும்பலை. ஸோ 25,550 அது திரும்பலை. அதையும் பிரேக் பண்ணி ஒரு ரீடெஸ்ட் பண்ணி ஸோ அடுத்த லெவலான 25,470 இந்த ரேஞ்சு டச் ஆச்சு. இங்கேருந்து ஒரு ரிவர்சல் கொடுக்குற மாதிரியான ஒரு மூவ்மெண்ட் இருந்து ரீடெஸ்ட் பண்ணி ஆனால் பிரேக் அவுட் கரெக்டாக மூவ்மெண்ட் ஆகலை. ஸோ அதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சப்போர்ட்டான 25,370 டச் பண்ணிச்சு. ஸோ டச் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு ரெக்கவர் மூவ்மெண்ட் 25,470 வரைக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து இப்போ இந்த ரேஞ்சில் இருக்குது. 88 பாயிண்ட் இன்றைக்கி வந்து மைனஸில் முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு இதோடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது என்ன மூவ்மெண்ட் மூவ் ஆனாலும் இனி வந்து பார்த்தோம் அப்படின்னா 25,500க்கு மேலே இது வந்து ஒரு மூமெண்ட்ஸ் கொடுத்தது அப்படின்னா இது ரேஞ்ச் பவுண்ட் ஆயிரும் 25,600 to 500. ஸோ இல்லை அப்படின்னா நாளைக்கு ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தாலும் 25,500 இது ஒரு ரிவர்ஸலாக இருக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் ரிவர்ஸல் ஆச்சுன்னா மறுபடியும் இந்த லாவையும் பிரேக் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகம். ஒருவேளை மார்க்கெட்டு வந்து நாளைக்கு கேப் டவுன் கொடுத்தது அப்படின்னா நமக்கு 25,290 ஒரு சப்போர்ட் இருக்குது, ரிவர்ஸலாக இருக்குது. அதையும் பிரேக் பண்ணால் 25,250 ஒரு ரிவர்சல் இருக்குது, அப்சைடில் மூவாக இருக்குது. இந்த ரெண்டு லெவல் தான் நமக்கு வந்து இன்றைக்கி நிஃப்டிக்கான, நாளைக்கு ட்ரேடிங்கான, நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்குது, வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ அதனால் மேக்ஸிமம் ரேஞ்ச் பவுண்ட் மூவ்மெண்ட்டில் தான் எப்பயுமே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அதை நீங்கள் கன்சிடர் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம 57,600க்கு மேலே ஒரு ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் ரீடெஸ்ட் பண்ணி மூவ் ஆச்சுன்னா அப்சைடில் மூவ் ஆகுன்னு பார்த்தோம். ஸோ அது அந்த மூவ்மெண்ட் கொடுக்கல. ஓப்பனிங் மேலே கொடுத்துருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் அது ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக கிரியேட் ஆயிடுச்சு. ஐயை பிரேக் பண்ணி ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக டவுன் ஆகி ஸோ இந்த லோவையும் பிரேக் பண்ணி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 600 பாயிண்ட் பக்கம் மைனஸ் ஆச்சு. லாஸ்ட் டைமில் ஒரு ரெக்கவர் அமௌண்ட்டாக 150 பாயிண்ட்ஸ் பக்கம் ரெக்கவர் கொடுத்துருச்சு. இப்போ ஓவரால் அதுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம இங்கே கொடுத்துருந்த சப்போர்ட்டு 57,000 ஒரு நல்ல சப்போர்ட்டு ரிவர்சல் கிடைக்கும்னு பார்த்தோம். அங்கே கிடைக்கல, டவுன், அதையும் பிரேக் பண்ணி டவுன் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன கன்சிடர் பண்ணோம்னா கண்டினியூவாக வந்து நாளைக்கும் 57,000 கீழே க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் தான் இது மறுபடியும் டவுன் மூவ்மெண்ட் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இது மறுபடியும் அப்சைடில் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். இது மறுபடியும் மேலே மூவ் ஆச்சு அப்படின்னா நமக்கு நாளைக்கு இந்த இடங்களில் 57,200 250 இந்த ரேஞ்சுகளில் நமக்கு வந்து ஒரு ரிவர்சல் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நமக்கு இதுக்கு மேலே ரீடெஸ்ட் பண்ணி ஒரு மூவ் ஆச்சு அப்படின்னா இதுவும் 57,200 to 600 இதுக்குள்ளே ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கான சான்ஸ் அது இதுக்கு மேலே மூவ் ஆச்சுன்னா. இல்லைன்னா நமக்கு இங்கே ஒரு ரிவர்சல் இருக்குது. ஸோ டவுன் சைடில் மூவ் ஆச்சு அப்படின்னா டவுன் பிரேக் ஆச்சு அப்படின்னாலும் 56,800 பிரேக் ஆச்சுன்னா அடுத்தது 56,400 அடுத்த சப்போர்ட் லெவல். ஸோ இதை நம்ம இங்கே நாளைக்கு எப்படி ஓப்பனிங் நடக்குது அதிலிருந்து எப்படி பிரேக் அவுட் கொடுக்குறத பார்த்து நம்ம ட்ரேடிங் மூமெண்ட் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சில்வர் நம்ம என்ன நேற்றே பார்த்துருந்தோம் மார்க்கெட்டில் இந்த ரேஞ்சில் வந்து ரிவர்சலாக இருக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ மேபி இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த ரேஞ்சில் தான் இருக்குது 1,06,300. ஸோ கீழே வந்து பார்த்தோம்னா 1,05,940 இந்த ரேஞ்செல்லாம் வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஒரு டிமாண்ட் ஜோன் பார்த்துருந்தோம். இங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்சலாக இருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா நேற்று வரல, இன்றைக்கி மார்னிங் வந்துருக்குது. ஸோ அந்த ஏரியா வந்து மார்க்கெட்டில் ஒரு அப்சைட் ரெக்கவர் மூவ்மெண்ட் கொடுத்துருக்குது. பட் கொடுத்துருந்தாலும் நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்கணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இனி வந்து மூவ்மெண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸை 1,07,400 இது பிரேக் பண்ணணும். ஸோ மேபி இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 1,07,900 இதை பிரேக் பண்ணி இந்த இடங்களில் நமக்கு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணணும். 1,07,400 பிரேக் பண்ணால் அடுத்தது 1,07,900. ஸோ அதையும் ரீடெஸ்ட் ஒன் பிரேக் அவுட் கிடச்சுன்னா 1,08,600 நமக்கு இங்கேயும் ரிவர்சலாக இருக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இங்கேயே ரிவர்சலில் தான் இருக்குது. ஸோ இது வந்து மறுபடியும் டவுன் ஆகும் பட்சத்தில் இந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா ஏற்கனவே வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ 1,05,940 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்தது 1,04,290 தான் அடுத்த டார்கெட் லெவல் சில்வருக்கு. ஸோ சில்வர் இன்றைக்கி எப்படி ஒரு மூவ்மெண்ட் இருக்குங்கிறதையும் நாம் இப்போ பார்த்துட்டோம். ஸோ கோல்டு பார்ப்போம். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் நேற்று இந்த இடங்களில் வந்து சப்போர்ட் இருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் ஒரு மூவ்மெண்ட் இருக்குன்னு பார்த்தோம். பட் பெரிய லெவலில் டவுன் ஆகலை கோல்டு.
ஸோ அந்த ரேஞ்சிலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு நமக்கு 97,650க்கு மேலே ரீடெஸ்ட் க்ளோசிங் மூவ்மெண்ட் இருந்தால் தான் அப்சைடு, இல்லைன்னா மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மூவ்மெண்ட்டோடைய சைடு வேவில் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு மூவ்மெண்ட் அப் மூவ்மெண்ட் நடந்ததோடைய சைடு வேவில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே சில்வரோடைய டெக்னிக்கல் வைஸாக பார்க்கும்போது நமக்கு இந்த இடங்களில் இந்த இடங்களில் நமக்கு வந்து டெக்னிக்கல் வைஸாக கோல்டுக்கு பார்க்கும்போது மறுபடியும் 97,160 டச் பண்ணி இது மறுபடியும் இந்த ரேஞ்சுக்கு வரலாம். மேபி இதை பிரேக் பண்ணி உடச்சது அப்படின்னா நமக்கு அப்சைடில் 98,160 வரைக்கும் போகிறக்கான சான்சஸ் இருக்கும். அதாவது 97,700க்கு மேலே இது மூவ்மெண்ட் ஆனால். ஸோ இதுவே வந்து மறுபடியும் இந்த பிரேக் அவுட் வந்து 97,000 கீழே நடக்குது. இந்த 97,000 கீழே நடக்குதுன்னா ஸோ இது ஃபஸ்ட்டு இந்த 200 பாயிண்ட் வந்து இது சப்போர்ட் ரேஞ்சு, இது இங்கே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதையும் பிரேக் பண்ணும் பட்சத்தில் நமக்கு வந்து 96,173 இந்த 700 பாயிண்ட்ஸுங்கிறது கொஞ்சம் இப்போதைக்கு கோல்டுக்கு வந்து பெரிய நெகட்டிவான நியூஸ் எதுவும் இல்லை. ஸோ அதனால் இந்த லெவல் எதிர்பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் இந்த லெவலில் நாம் 96,800 டச் ஆகி ரிவர்ஸில் ஆனாலும் பை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இந்த ஏரியா ரிவர்சல் பார்க்குறோம், இதுக்கப்புறம் பிரேக் அவுட் பார்க்குறோம். ஸோ இதையும் பிரேக் பண்ணால் தான் இந்த ரேஞ்ச். ஸோ இது இந்த பிரேக் அவுட் பெரிய இந்த ரேஞ்ச் நடக்கும்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு நியூஸ் சப்போர்ட் இருந்ததுனா தான் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது கோல்டுக்கான லெவல் மூவ்மெண்ட். பிட்காயின் பார்க்கலாம். பிட்காயின் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே நேற்று சொல்லியிருந்தோம். ஸோ பிட்காயினில் வந்து இங்கேருந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணி ஒரு மூவ்மெண்ட் ஆச்சுன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. பட் அந்த மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சிலே ரிவர்ஸில் ஆகி ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சு. இந்த லெவலை பிரேக் பண்ணால் நம்ம 1,04,900 ரேஞ்ச் சொல்லியிருந்தோம். பட் ஆனால் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டில் மறுபடியும் மார்க்கெட் ரிவர்ஸில் ஆச்சு. ஸோ ரிவர்ஸில் ஆனது இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ இதில் என்ன நமக்கு மெயினாக பார்க்கணும் அப்படின்னா 1,08,000 நமக்கு பிரேக் அவுட் ஆன் ரீடெஸ்ட் கொடுக்கணும். கொடுக்கும்போது இந்த ப்ரீவியஸ் லோவை அது பிரேக் பண்ணாமல் இருந்ததுன்னா இது நமக்கு எஸ்எல்லாம் மாறும். ஸோ இங்கே டவுன் மூமெண்ட்னா 1,06,400. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ இது வந்து டவுன் கொடுக்குது அப்படின்னா 1,00,000 ஸோ 1,00,000 1 செகண்ட். ஸோ இது டவுன் கொடுக்குது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,06,600 to 500 இந்த இடங்களில் ஒரு சப்போர்ட் இருக்குது. மேபி அதை பிரேக் பண்ணால் தான் இந்த லெவலுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸலாக இருக்கான சான்ஸ் அதிகம். இதையும் பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணிச்சுன்னா அப்சைடில் வந்து நமக்கு 1,09,390 அந்த ரேஞ்ச் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது இங்கே ரிவர்சல், அங்கே பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ரிவர்சல். ஸோ இப்போ இருக்கிற இடம் வந்து கரெக்டான ரிவர்சல் பாயிண்ட் இல்லை, இன்னும் இறங்குவதற்கும் டவுன் ஆச்சுன்னா இந்த லெவல். ஸோ இதையும் பிரேக் ஆகி டவுன் ஆனால் தான் இந்த லெவல் வரைக்கும் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது, 1,04,900 வரைக்கும். ஸோ இது பிட்காயினுக்கான இன்றைக்கி ஈவினிங்க்கு மேலே எப்படி ட்ரேடிங் பண்ணுறங்கிறதுக்கான ரேஞ்ச் ஏரியா. சரி, ஓகே. நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சில்வர், கோல்டு, பிட்காயினை பற்றியான ஈவினிங் அனலிஸ்ட் பார்த்தோம். இது உங்களுக்கு எப்படி இருந்தது, பயனுள்ளதாக இருந்ததா? உங்களுடைய கருத்துக்கள் எதாக இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு ஈவினிங் பார்க்கலாம்.